ஹலோ வணக்கம் ஸ்டூடெண்ட். நம்ம இப்போ பார்க்க போகிற சப்ஜெக்ட் ரெட் சில்லி. ஸோ சிகப்பு மிளகாய். ஸோ அதுக்காக நம்ம ஸ்கெட்ச் வந்து நம்ம பண்ணுறோம். ஸோ நான் எடுத்திருக்கிறது ஒரு பிளாக் கலர் பென்சில். நீங்கள் வந்து ஒரு பிகினராக இருந்தால் கண்டிப்பாக ஒரு ஸ்கெட்ச் பண்ணுறதுக்கு ஒரு டூல் எடுத்துக்கோங்க. அதாவது பென்சில் இல்லைன்னா பிளெண்டிங் ஸ்டம்ப்ஸ். ஸோ அந்த பிளெண்டிங் ஸ்டம்ப்ஸில் இருக்கிற அந்த டஸ்ட் வச்சு லைட்டாக மார்க் பண்ணிக்கிட்ட பிறகு நீங்கள் இந்த கலர் கொடுக்க ஆரம்பிங்க. ஸோ நான் இப்போ எடுத்துருக்கிறது ஒரு பிளாக் கலர் பென்சில். நல்லா ஷார்ப் பண்ண மாதிரி அழகாக வந்து அந்த ஷேப்பை வந்து நல்லா ஷார்ப் பண்ண பென்சில் வச்சு இந்த ஷேப்பை நம்ம ட்ரா பண்ணுறோம். பாருங்கள். ஸோ லைட்டாக அதை ஸ்கெட்ச் பண்ண பிறகு நம்ம இப்போ எடுத்துருக்கிற கலர் க்ரீன் கலர். அந்த மிளகாயோட காம்பு பகுதி வந்து நம்ம க்ரீன் கலர் வந்து அழகாக கம்ப்ளீட் பண்ணிட்டோம். அதுக்கு அடுத்தபடியாக எடுத்திருக்கிற கலர் ரெட் கலர். ரெட் கலர் வந்து அந்த அவுட்லைன் சுற்றி உள்ள பகுதி முழுக்க வந்து ரெட் கலர் வந்து இது போல் அப்ளை பண்ணுறோம். பாருங்கள் அவுட்லைன் எப்படி அப்ளை பண்ணுறோம் பாருங்கள். ஸோ இது வந்து எங்கெல்லாம் வந்து டார்க் ஷேட், எங்கெல்லாம் வந்து லைட் ஷேட் நம்ம இதை ஷேட் பண்ணுறோன்றத நல்லா வந்து கிளியராக பாருங்கள். உங்களுக்கு ஜூம் பண்ண முடியுதுன்னா ஜூம் பண்ணியும் பாருங்கள். ஸோ இது வந்து ஒரு நார்மலாக வந்து ஒரு ஒயிட் சார்ட்டு தான். ஸோ நீங்கள் ட்ராயிங் பேப்பர்லாம் இருந்ததுன்னா, ஸோ ஸ்டாண்டர்டான பிராண்டடான வந்து ட்ராயிங் பேப்பர் இருந்ததுன்னா அதில் கூட நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். ரொம்ப அழகாக வரும் ட்ராயிங்கு. ஸோ மெட்டீரியல் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஒரு குவாலிட்டியான மெட்டீரியல் நம்ம யூஸ் பண்ணோன்னா ரொம்ப அழகான ட்ராயிங் வந்து வெளிப்படும். அதனுடைய அழகு வந்து இன்னும் அதிகமாக வெளிப்படும். ஸோ மெட்டீரியல் தான் வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ இதில் நீங்கள் பார்க்க வேண்டியது என்னென்னா, டேரெக்டாக வந்து நம்ம டார்க்காக வந்து ஷேடு வச்சில்ல. நீங்கள் இந்த ட்ராயிங்கை பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். டேரெக்டாக வந்து ஷேடு வந்து அப்ளை பண்ணலை. முதல் ஸ்டெப் என்னென்ன, லைட்டாக ஷேடு வைக்கிறோம். அடுத்தபடியாக கொஞ்சம் பென்சிலை அழுத்துறோம். ஸோ செகண்ட் ஸ்டெப்பாக தான் கொஞ்சம் டார்க் வைக்கிறோம். தேர்ட் ஸ்டெப்பாக தான் அதிகமாக டார்க் வைக்கிறோம். அதே போல் எந்த இடத்துல அந்த லைட்டிங் இருக்குதோ அந்த இடத்த கேப் விட்டுட்டு மற்ற இடங்கள்லாம் அழகாக ஷேட் பண்ணுறோம். ஸோ தன்னந்தனியாக தெரியக்கூடாது. ஸோ ஒரு ஸ்மோக் எஃபெக்ட் இருக்கிறது போல் ஷேடிங் அப்ளை பண்ண கற்றுக்கிட்டாலே போதும். இது நல்லா நீங்கள் ஜூம் பண்ணி பாருங்கள், கிளியராக பாருங்கள். ஸோ இது நீங்கள் ஃபார்வேர்ட் பண்ணி பார்க்குறதுனால நீங்கள் இது முழுசாக கற்றுக்க முடியுமான்றது பெரிய டவுட்டு. ஏன்னா ஃபார்வேர்ட் பண்ணி பார்க்காதீங்க, ஒவ்வொரு ஸ்டெப்பும் ஃபாலோ பண்ணுங்கள். வெரி இம்பார்ட்டண்ட். ஏன்னா எவ்வளோ நுணுக்கமாக நம்ம கற்றுக்கிறோமோ அவ்வளோ நுணுக்கமான அந்த அற்புதமான கலையாக அது வெளிப்படும். ஸோ நுணுக்கமாக ஓவியம் வரைய கற்றுக்கிட்டோன்னா அழகான ஓவியங்கள் நம்ம நிறைய படைக்கப்படும்.
அடுத்தபடியாக வந்து இன்னும் கொஞ்சம் அந்த நிழல் பகுதி, அதாவது ஒரு ஷேடோஸ் வந்து இன்னும் நல்லா டார்க்காக தெரியணும். வெறும் வந்து ஒரு பேசிக் பிகினராக இல்லாமல் கொஞ்சம் இன்னும் பர்ஃபெக்டாக ரியலிஸ்டிக் காமிக்கிற போல் நம்ம ஒரு எஃபெக்ட் இதில் ட்ராயிங்கில் காமிக்கணும் அப்படின்னிங்கன்னா, ஸோ நான் எடுத்துருக்கிறது வந்து ஒரு ப்ரௌன் கலர். ஸோ இந்த எட்ஜஸ் இந்த அவுட்லைன் ஏரியா முழுக்க வந்து நான் எப்படி அப்ளை பண்ணுற பாருங்கள். இது கொஞ்சம் வந்து நம்மளுக்கு ஒரு கான்ட்ராஸ்ட் டார்க்காக தெரிகிறது போல் கொஞ்சம் எஃபெக்ட் தெரியுது பாருங்கள். இதில் எந்த இடத்துலலாம் அந்த ப்ரௌன் அப்ளை பண்ணுறன்றதை நல்லா பார்த்துக்கோங்க. அடுத்தபடியாக நம்ம எடுத்துருக்கிறது லைட் க்ரீன் கலர். பாருங்கள், ரொம்ப அழகாக வந்திருக்கு. இந்த ட்ராயிங்கில் நீங்களும் முயற்சி பண்ணி பாருங்கள்.